ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரியாணி இலை டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி இலை இருக்குல்ல, அது நம்மளோட உடம்புக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் உணவில் பிரியாணி இலையை நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரியாணியில் பார்க்குறப்ப சாப்பிட்றதுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். நம்ம எரிச்சல் படாமல் பிரியாணி இலைகளை இந்த வழிமுறைகளில் பயன்படுத்துகிறப்ப, அதுவும் சுவையான டீ செஞ்சு குடிக்கிறப்ப அது பல நன்மைகளை நமக்கு தரும். இந்த டீ நம்ம எந்த வகையிலையும் எரிச்சல் படுத்தாது, அதுக்கு பதிலாக நமக்கு அமைதியை கொடுக்கும். அதே சமயம் பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலால் உறிஞ்சப்படும். அப்படிப்பட்ட பிரியாணி இலை டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தேவையான பொருட்கள் உங்கள்கிட்ட பச்சையான ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலை இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 பிரியாணி இலைகள் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி காஞ்ச பிரியாணி இலைகள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த பிரியாணி இலைகளையும் அதில் சேர்த்துங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் இந்த சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் இந்த பிரியாணி இலை ஊறிட்டே இருக்கட்டும். அந்த தண்ணியை மறுநாள் காலையில் வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும், பிரியாணி இலை டீ ரெடி ஆயிரும். பிரியாணி இலை டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி இலையில் ரூட்டின், கேஃபிக் அமிலம் இதெல்லாம் இருக்குது. இந்த டீ குடிச்சிங்கன்னா இதயத்தோட சுவர்கள் பலமாகும். இதோட சேர்த்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். வலியை குறைக்கிறதுல பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்குது. இதனால உடம்புல ஏற்படும்ல அந்த மூட்டு வலி, ஆர்த்ரடிஸ் இது மாதிரியான எல்லா விதமான வலிகளையும் இது குறைச்சிரும். சிறுநீரக கற்களுக்கு பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிகப்படியான யூரியேஸ் அப்படிங்கிறது சிறுநீரக கற்கள் மற்ற வாயு பிரச்சனைகளை உருவாக்குற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. பிரியாணி இலை டீ குடிக்கிறப்ப அது உடம்புல இருக்கக்கூடிய யூரியேஸ் அளவை குறைச்சி சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது. கோபம், மன அழுத்தம் இதை குறைக்கிறதுல பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பரபரப்பான மன உளைச்சலான நாளில் ஒரு கப் பிரியாணி இலை டீயை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த டீ இருக்குல்ல, அது உங்களோட எல்லா வகையான கோபம், மன உளைச்சலை குறைச்சிரும். உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியை தரும். தொண்டை புண்களை குணமாக்குறதுல பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி இலை டீயை குடிக்கிறப்ப அது தொண்டை வழியாக செல்லும்ல, அந்த காற்று அடைப்படாமல் தடுக்குது. இதனால பாக்டீரியா உள்ளே செல்லாமல் கூட தடுத்துக்கலாம். பிரியாணி இலை டீ இருக்குல்ல, இது தொண்டை புண்களை சரி செய்கிறதுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுறதுல பிரியாணி இலை டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டீயை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கலாம். இது உடம்புல இருக்கும்ல அந்த இன்சுலின் அளவை அதிகரிக்கும். இதனால உடல் குளுக்கோஸ் அளவு கட்டுப்படும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி இலை டீ எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி இலை டீ எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பிரியாணியில் நம்ம தூக்கி போடக்கூடிய பிரியாணி இலையை வச்சு எப்படி ஒரு டீ போடுறது, அந்த டீ நம்மளுக்கு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.